Hi singers, welcome to Sing Easy. உங்க சிங்கிங்கை எப்படி ஃபைன் டியூன் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பாடணும்னா 3 முக்கியமான விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங், ஃபாஸ்ட் சங்கதீஸை பர்ஃபெக்டாக பாடுறது. ஸோ அதை எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் திங், ஃபீல் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் ஸ்டெப் வால்யூம் கண்ட்ரோல் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவோட எண்டில் ஒரு பாட்டை கேட்குறதுக்கான உங்களோட அப்ரோச்சே மாறப்போகுது. நம்ம எல்லாருமே மியூசிக் கேட்போம், ஆனால் அந்த சாங்கை நீங்கள் கற்றுக்கிட்டு பாடணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் அந்த சாங்கை கேட்குறது நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குங்க. இப்போது நான் ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா, காற்றில் போனால் நியாயமா இப்படிங்கிற 3 வார்த்தையில் எவ்வளோ மாடுலேஷன்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். காற்றில் போனால் நியாயமா, இந்த மாதிரி ஒரு வளைவு நெளிவுகள் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ இது காமனாக நார்மல் சிங்கர் எப்படி பாடுவாங்கன்னா, காற்றில் போனால் நியாயமா அந்த மாதிரி தான் பாடுவீங்க. பட் காற்றில் போனால் மா, அந்த மாலை பார்த்தீங்கன்னா 6 நோட் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நார்மலாக அந்த சாங்கை கேட்டிங்கன்னா இவ்வளோ மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதாவது இந்த நியாயமாங்கிற வார்த்தையிலே எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் சங்கதீஸை எப்படி பாடுறதுங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், கேளுங்க. இப்போது இதே சாங்கில் இன்னொரு லைன் ப்ளே பண்ணுற, கேளுங்க. இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா, நீங்கினால் தூங்க மாட்டேன், இந்த தூங்க மாட்டேங்கிற வார்த்தையிலே எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்களேன். நீங்கினால் தூங்க மாட்டேன் அப்படி இல்லாமல் தூங்க தூங்க அந்த மாதிரி ஒரு மாடுலேஷன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு பேர் தான் சங்கதின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி பாடுறதுன்னா, நீங்கினால் தூங்க தூங்க இந்த மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணி அந்த சாங்கை கேட்கணும். தூங்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பர்ஃபெக்டாக கொடுத்தா தான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் இந்த பாட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பாடணும்னா, அந்த சாங்கோட ஸ்பீடை கம்மி பண்ணி கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சாங்கோட ஸ்பீடை கம்மி பண்ணுறதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மியூசிக் ஸ்பீட் சேஞ்சுன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த மாதிரி ஆப் கூட நீங்கள் யூஸ் பண்ணி அந்த பாட்டோட ஸ்பீடையே குறைச்சி கேட்டு பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸ்ரேயா கோஷல் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சிங்கர், எனக்குமே ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். எதனாலனா, அவங்களோட சாங்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய நியூவன்சஸ் கொடுத்துருப்பாங்க. நியூவன்சஸ்னால் ஒரு வார்த்தையிலேயே நிறைய வளைவு நெளிவுகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி சங்கதிகள்லாம் கூட நிறைய அவங்களே ஓனாக இம்ப்ரூவைஸ் பண்ணி பாடுவாங்க அவங்க சாங்ஸில். ஸோ அதனால தான் இப்போ இந்த காலத்தில் இருக்க சிங்கர்ஸ்லாம் அவங்க சாங் பாடுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இருக்கும். ஸோ அவங்க பாடின ஒரு சாங் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு இம்ப்ரோவைசேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஃபாஸ்ட் ரேஸ் பாடியிருக்காங்க இல்லையா? ஸோ இதை எப்படி பிரேக் டவுன் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஸோ எப்படின்னா, இது ஒரே நோட் தான் பாடியிருக்காங்க, பட் ஃபாஸ்ட்டாக ரிப்பீட்டடாக பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு கேட்கும் போது ரொம்ப சேலஞ்சிங்காக தெரியும். ஸோ இந்த மாதிரி மைனட்டாக விஷயங்கள் கவனிக்கும் போது தான் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும். ஸோ இது எப்படி பாடியிருக்காங்கன்னா, அப்படின்னு. ஸோ அந்த இதை தான் ஸ்பீடாக பாடும்போது உங்களுக்கு அப்படி கேட்குது, அந்த மாதிரி வருது, ஓகேங்களா? இப்போ உதயா உதயா சாங் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த சாங் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான சாங் சிங்கர்ஸ்லாம் பாடுறதுக்கு அப்படின்னு யோசிக்கலாம். அதாவது நார்மலாக பாடுறவங்க இந்த சாங் எடுத்து பாடவே கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த சாங்கில் இருக்கிற ஒரு டஃப்பான ஃப்ரேஸை எப்படி பாடுறதுங்கிறத சொல்கிறேன், கேளுங்க. ஸோ இந்த லைன் இந்த சாங்கில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான போர்ஷன். திருப்பி திருப்பி இப்படி தான் வரும். இது பார்த்தீங்கன்னா
கமதனிசா. இந்த மாதிரி ஸ்லோவா பாடி பார்த்துட்டு இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அழுத்தமா பாடிருக்க மாட்டாங்க, ரொம்ப ஹஸ்கியா பாடிருப்பாங்க, ரொம்ப லைட்டா. ஸோ அந்த மாதிரி லைட்டா எப்ப பாட முடியுதுன்னா நீங்க ஸ்லோவான ஸ்பீட்ல நிறைய தடவை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை ஃபாஸ்டா அண்ட் வால்யூம் கம்மியா பாடினாலும் உங்களால பெர்ஃபெக்டா பாட முடியும். இப்போ அடுத்த லைன் இந்த இல் எப்படின்னா கமதனி சரி தனி, இதுதான் இதோட நோட். கமதனி சரி தனி இந்த மாதிரி ஆளை கூட பாடி பாருங்க. பிகாஸ் இந்த இல்லுங்கிற இந்த சிலபல் வந்து உங்களுக்கு ரஃபா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி படிப்படியா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி தான் இந்த மாதிரி விஷயத்த கிராக் பண்ண முடியும். இப்போ இன்னொரு சூப்பரான இளையராஜா சார் மெலடி சாங் ஒன்று பிளே பண்றேன், கேளுங்க. சோ இந்த லைன் பாத்தீங்கன்னா அந்த ஆளை எவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருப்பாரு இல்லையா, அதை எப்படி அப்ரோச் பண்றாங்கிறத இப்ப நான் கிராக் பண்றேன், கேளுங்க. சோ இந்த ஆ வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு இல்லையா, இப்ப நம்ம ஸ்லோவா அது எப்படிங்கிறத பாக்கலாம். இத வந்து 4 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய லாங் ஃப்ரேசஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க ஒரு 3ஆ 4ஆவோ பார்ட் பை பார்ட்டா பிரிச்சு அதை வந்து கவனிச்சு பாருங்க. இதோட ஸ்வரம் வைஸ் பாத்தீங்கன்னா கமதனி சரி சனி சனி நம கமதனி, இதுதான் வந்து ஸ்வரம் வைஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்லோவா ஆளை பாடுறேன், நீங்க கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. இப்ப ஜாயின் பண்ணலாமா? இப்போ வந்து ஃபாஸ்ட் ஸ்பீட்ல பண்ண ஓகேங்களா? இந்த மாதிரிதான் வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து பிரேக் டவுன் பண்ணி ஒரு 3-4 பாட்டை பிரிச்சு கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆகாரம் ஈகாரம்லாம் வந்து நிறைய பாட்டுல வருது. ஸோ லென்த்தியான ஃப்ரேசஸ்லாம் நீங்க அப்படியே கேட்டு பாடாம இந்த மாதிரி பார்ட் பை பார்ட்டை பிரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களால ஈஸியா பாட முடியும். சுகம் மலரும் மாலை பாத்தீங்கன்னா சுகம் மலரும், சுகம்ல எவ்வளவு சுகமா இருக்கு. அந்த மாதிரி ஃபீலுங்கிறது ஒரு பூ பூவாய் பூ பூவாய், இந்த வாலே பாத்தீங்கன்னா வால்யூம் அப்படியே கொஞ்சமா கீழே இருந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும்.